நாம வந்து கடல் பக்கட்டு போறோம். அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு கல் துண்டோ, இல்ல இரும்பு துண்டோ தூக்கி போடுறோம், முழுகிருது. அந்த சின்ன ஒரு துண்டு முழுகும்போது, திடீர்னு நம்ம பார்த்தா கப்பல் அது மேல கிராஸ் ஆவுது. பலாயிரம் டன் வெயிட் கொண்ட கப்பல் வந்து இரும்பு கப்பல் வந்து கிராஸ் ஆவுது. அது முழுகல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, டிசைன் அப்படி. அதேமாரி தான் மனுஷ வாழ்க்கையில நெறைய பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைய வந்து நம்ம சரி பண்ணிட்டு, இந்த கப்பல் மாரி முழுகாம போணும். இல்ல பிரச்சனைன்னு சொல்லிட்டு, இந்த இரும்பு துண்டு மாரி முழுகி நம்ம வாழ்க்கைய கெடுத்துக்கிறது நம்ம கிட்ட தான். இத ஏன் இப்ப சொல்ல வரேன் அப்படின்னா, நெறைய இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஃப்ரெஷ்ஷா ஷிப்யார்ட் ஒர்க் வந்துக்குறாங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, சரியா சேவ் பண்ணிக்கிறதில்ல. முடி வெட்டிக்கல 3 மாசத்துக்குள்ளே வந்து வாழ்க்கைய வெறுத்துட்டாங்களாம். அந்த அளவுக்கு வந்து முடி வெட்டல, சேவ் பண்ணல, ஒரு பித்தன் மாரி சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்லப் போற விஷயம் என்னன்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஊர்ல சொந்தக்காரங்க அத சொன்னாங்க, இத சொன்னாங்க, இங்க வந்தா இங்கேயும் வரல. இப்ப இங்கேருந்து இங்க ஊருக்கு போனா அங்க என்ன சொல்லுவாங்களோ, ஏது சொல்லுவாங்களோ ஒரு பயமா இருக்குன்னு. நீ நல்லா வாழ்ந்தாலும் சொந்தக்காரன் வந்து சொல்லத்தான் செய்வான். நீ கெட்டுப் போனாலும் ஏதாவது ஒண்ணு சொல்லத்தான் செய்வான். அவன் அடுத்தவன் வார்த்தைக்கு உயிர் குடுக்காத, உன்னால என்ன முயற்சி பண்ணி ஜெயிக்க முடியுமோ அந்த வழியில ஓடப் பாரு. அப்பதான் ஜெயிப்ப.